மதுரை லோக்சபா தொகுதியில இருக்கக்கூடிய 2024ஆம் வருஷம் வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரைக்கும், யார் யாரெல்லாம் இப்போ அங்க களத்துல இருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து சரவணன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராம சீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெங்கடேஷன் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சத்யாதேவி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களா அந்த இடத்துல கருதப்படுறாங்க. 2019ஆம் தேதியில கடும் போட்டியில பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெங்கடேஷன் வெற்றி பெற்றாரு. இப்போ பிரச்சாரத்தின் போது நம்ம செல்லூர் ராஜு பாருங்க ஒரு விஷயத்த சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி இருக்காராம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போதே யாராவது பாதியில எழுந்து போனீங்கன்னா ரத்தம் கக்கி சாவீங்க அப்படின்ட்டு மதுரை மக்களவை தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சரவணன் அறிமுக கூட்டத்தில் தொண்டர்களை பயமுறுத்தி இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதை அடுத்து ஒவ்வொரு கட்சியினரும் தங்கள் தொண்டர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு வராங்க. அதன் அடிப்படையில் மதுரை செல்லூர் பகுதியில் அதிமுகவின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. இதுல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் மதுரை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சரவணன் இவங்கெல்லாம் கலந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பெண் நிர்வாகிகள், ஆண் நிர்வாகிகள் அந்த எல்லாருமே அந்த இடத்துல கலந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பாருங்க, லேடிஸ்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. கோவம் வந்துட்டு உடனே நம்ம செல்லூர் ராஜு என்ன பண்ணி இருந்திருக்கிறான்னு அங்கிருந்து எழுந்து வந்து, வெளியே போறதா இருந்தா போங்க, ஆனா நாங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை முழுமையா கேட்டுட்டு போங்க. இப்போ வெளியே போனீங்கன்னா நான் பேசும்போது நீங்க மறுபடியும் எழுந்து போகக்கூடாது. போறதா இருந்தா இப்பவே வெளியே போய்க்கோங்க. நான் பேசும்போது யாராவது ஏஞ்சி வெளியே போனீங்கன்னா ரத்தம் கக்கி தான் சாவீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சிரிச்சிருக்கிறாரு. கூட இருந்த எல்லாருமே சேர்ந்து தான் சிரிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல சிரிப்பலைய உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசிய செல்லூர் ராஜு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில் வெற்றி பெற்ற வெங்கடேஷன் மக்களை சந்திக்கவே இல்லை. எந்த விதத்திலும் மதுரை மக்களுக்கு நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வரல. ஆனா நமது வேட்பாளர் மருத்துவர் சரவணன் சிரித்த முகத்தோடு நன்கு பழகக்கூடியவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக, ஆனால் மதுரை மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. அந்த காரணத்தினால அவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு, பெண்களாகி நீங்க தான் அறிமுகப்படுத்தணும், அவரை வெற்றி வேட்பாளராக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பலர் அவருடைய நகைச்சுவை பேச்சை கேட்டு சிரிச்சாலும் ஒரு சிலர் என்னடா இப்படி சாபெல்லாம் விடுறாரு அப்படின்ட்டு முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் தேர்தல் களத்தை வைக்கணுமோ அப்படி எல்லாம் தேர்தல் களத்தை இவங்கெல்லாம் சூடு பிடிக்க வைக்கிறாங்க பாருங்க. வல்லவன்